ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய பஞ்சாயத்துங்கிறது இப்போதைக்கு முடியாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நிரந்தரமாக மூட போகிறோம் அப்படின்னு ஈரான் இப்போ ஜஸ்ட் நோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் ஈரான் சந்திக்கக்கூடிய விளைவுகளை தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஈரானில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? இந்தியாவில் ப்ராப்ளம் இல்லையா என்ன? இந்தியாவிலையும் பிரச்சனை இருக்குது. மணிப்பூரில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து நடந்திருக்கக்கூடிய அநியாய சம்பவங்களை தான் வரிசைப்படுத்த போகிறோம். டிசிஎஸ்ங்கிற கம்பெனியில் நடக்க இருந்த நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்திருக்குது. இப்போ ஒரு புதுசாக ஒரு எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது. அதில் யார் குற்றவாளி? ஒரு பெண் மட்டும்தான் அதில் குற்றவாளின்னு சுமத்தப்படுறாங்களே, யாரை கார்னர் பண்ணுறதுக்கான அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட். கடைசியாக நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது புதுசாக இப்போது பாஜக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஏன் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? டிஎம்கே ஒரு பில் புதுசாக பாஸ் பண்ணியிருக்காங்களே, இதற்கு பாஜக ஆதரவு தெரிவிப்பாங்களா? தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ள பெண்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி சிக்கி தவிக்குதுங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம். இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை. சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாம் பொருட்களை இறக்குமதி பண்ணுறோங்கிறத நாங்கள் தான் முடிவு பண்ணணும்னு இப்போது சில நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக சில சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இல்லீகலாக குடியேறி இருக்கக்கூடிய அந்த செட்டிலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு தடை விதிக்கக்கூடிய வகையில் அயர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், போர்ச்சுகல், அதுக்கு பிறகு ஸ்லோவேனியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தலைமை தாங்கி இந்த முடிவுகளுக்கு உட்படுத்துகிறாங்க. இதனால் செட்டிலர்ஸுக்கு எந்த விதமான அங்கீகாரமும், இஸ்ரேலுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்காமல் போய்விடும். 40க்கும் மேற்பட்ட நாடுகளை ஒன்றாக சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையை இப்போது பிரான்ஸ் தலைமையில் யூகே சேர்ந்து செய்கிறாங்க. ஆனால் யூகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஆணையத்தை ஒன்றாக சேர்க்கறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதுக்குள்ளே இணைச்சிக்கலாம் அப்படின்னு யூகே ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆண்ட பரம்பரையில் அதனால் ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரான்ஸினுடைய அதிபர் மேக்ரான் அதுக்கு நாட் ஓகே சொல்கிறாரு. எது எப்படியோ ஃபினான்சியல் டைம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் நேற்றைய தினம் சந்தித்த அடிப்படையில் கூட 2 முறை வற்புறுத்தி இருக்காரு. ஆனால் அதுக்கு நாட் ஓகே சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு கூட அந்த அழைப்பு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தோல்வியடையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பிரான்ஸ் தலைமையிலான அந்த 40க்கும் மேற்பட்ட டீம் ஒன்றாக சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உடன்படுவாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும் தனித்து விடப்படும் அப்படின்னு தான் கணிக்கப்படுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறோம் அப்படின்னு சொன்ன 12 மணி நேரத்துக்கு உள்ளதாகவே இப்போது மறுபடியும் மூட போகிறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை ஈரான் கொடுத்துருக்காங்க. காதம் அல் அன்பியா அப்படிங்கிற அந்த தலைமையகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின் அடிப்படையில் இந்த அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மறுபடியும் மீறியிருக்கு. தொடர்ச்சியாக வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் தடுக்கிறாங்க. இதன் காரணமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், யாருக்கும் அக்சஸ் கிடையாது, குறிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையவே கிடையாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அமெரிக்கா மறுபடியும் போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கு. ஹிஸ்புல்லாவினுடைய மூத்த உறுப்பினர் லெபனானில் இருந்து வக்ப் ஜபா அப்படிங்கிற நபர், நாங்கள் ஆயுதங்களை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக ஆயுதம் ஏந்திகளாகவே எங்களை வச்சிருக்கிறதுக்கு தான் இஸ்ரேல் விரும்புகிறாங்க. அமைதியாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னா எங்களை அடித்து காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நாள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 2வது, புனரமைப்பு பணிகளுக்கு பணம் கொடுக்குற வரைக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் ஆயுதங்களை கீழே போட மாட்டோம், அது எங்களுக்கு பாதுகாப்பானது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் போயிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் மறுபடியும் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. தஸ்னீம் அப்படிங்கிற அந்த நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கிறது, நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாவிட்டால், இப்போது ஈரான் நிபந்தனை விதிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு, அந்த நிபந்தனை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையவே ஈரான் நிராகரித்து வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆகா, இது நல்லா இருக்கே. இங்கே கசப்பு மருந்து அப்படிங்கிறதே இனிப்போடு சேர்ந்து தான் கலந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில் மணிப்பூர் புதிதாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு அப்புறம்தான் மணிப்பூருக்கு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி மறுபடியும் கேன்சல் செய்யப்பட்டு பாஜகவில் இருந்து புதிதாக ஒரு முதல்வர் ஒருத்தரை உட்கார வச்சாங்க. அங்கே மத்திய போலீஸ் பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. குக்கி படைகளுக்கும் மொய்தி படைகளுக்கும் இடையில் எப்பயுமே சண்டை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த குக்கி படையைச் சேர்ந்த நபர்கள், கிராம மக்கள் மொய்தி இனத்தவர்கள் மேலே பாய்ந்து ஒரு அட்டாக் நடத்துகிறாங்க. இதை தடுக்க வேண்டிய அந்த போலீஸ் பாதுகாப்பு படை
அமைதியாக இருந்துட்டு 3 பொதுமக்கள் மேலே துப்பாக்கியை செலுத்துது. இதில் 3 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குக்கி இனத்தவர்கள் மொய்தி இனத்தவர்களில் சேர்ந்த நபர்கள் மேலே அட்டாக் நடத்துகிறாங்க. இதில் 2 குழந்தைங்க யதார்த்தமாக இறந்துட்டாங்க. இதனால் 2 பிரிவினருக்கும் இடையில் மறுபடியும் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் குடிமக்களுடைய உயிரை காப்பதில் பாதுகாப்பு படைகளுக்கு அக்கறை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி 2 இனக்குழுக்களுமே போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மணிப்பூரில் மறுபடியும் பிரச்சனையாக மாறி நிற்கிது. நரேந்திர மோடி அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய குடிமக்களில் ஒரு பொண்ணு ட்விட்டரில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களால் பார்க்கப்பட்ட ஒரு வீடியோ, அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஒரு அம்மாவோட தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய கொலை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டை மணிப்பூரில் இருந்து ஒரு லேடி வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. நீதி கிடைக்கும் வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. சுற்றிலும் பெண்கள் இருக்காங்க தீப்பந்தங்களோடு, ரைட்டா? ஏற்கனவே மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. அது தொடர்பான ஏகப்பட்ட வீடியோக்களை கடந்த 3 ஆண்டுகளில் இருந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ மறுபடியும் மணிப்பூர் எரிய ஆரம்பிச்சிருக்கு. யாருனால அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா நிறுவனங்கள்லையுமே பிரச்சனை இருக்குது. பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய நொய்டா அப்படிங்கிற பகுதி யோகி ஆதித்யநாத் வங்காளத்தில் ஆட்சி இருக்கக்கூடிய உரை அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு பெருமை பொங்க பேசியிருக்காரு. நொய்டாவில் ஊதிய உயர்வு கூறி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊழியர்கள் வந்து அடிமையாகவே இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சில பேருக்கு காசு ரிலேட்டடான பிரச்சனை அதுதான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வெறுமனை 12 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கிட்டு வெறுமனை 9,000 ரூபா மட்டும்தான் காசை கொடுக்குறாங்களாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இளைஞர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் டிசிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் பெண்களை வந்து வேலை வாங்குகிறாங்க. ஆனால் பாலியல் ரிலேட்டடான துன்புறுத்தல் அப்படிங்கிறது 2022-23 இருந்தே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை இப்போ வெளியில் வந்திருக்கு. ஆனால் அது பெரிய பூதாகரமானது எப்படி தெரியுமா? உள்ளுக்குள்ளேயே மதமாற்றம் நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தினால இதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்து அந்த பக்கம் போயிடலாம். டிசிஎஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவில் முன்னணி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். அங்கே தொடர்ச்சியாக ஒரு 4 ஆண்டு காலமாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படிங்கிறது தொடர்பான செய்தி. இது ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நிறையா இங்கே கார்ப்பரேட் ஆஃபீஸில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்தியாவில் சென்னை உட்பட ஏகப்பட்ட நிறுவனங்களில் இது மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரசல் புரசலாக நம்ம செய்திகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இது ஏன் பெரிய விஷயமாக பூமாச்சு அப்படின்னா அங்கே மதமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள்னால தான் பெரிய அளவில் பூமாச்சு. இது தொடர்பாக வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டைரெக்டாக உள்ளுக்குள்ளேயே என்ட்ராகி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக மாறி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான தரவுகள்லாம் கிடச்சிது. இப்போ எஃப்ஐஆரில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் டிசிஎஸ் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் முரண்பட்டு இருக்குங்கிறது தான் இப்போ கடைசியாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. அதாவது இந்த லேடி இருக்காங்க இல்லையா, இவங்க பேர் வந்து நிட்டாகான். இவங்களுடைய கணவர் வந்து அவங்களுடைய இருப்பிடத்தை காவல்துறையிடம் கொடுத்தபோது அது பூட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க வீடு என்ன திறந்தா இருக்கும் இல்லையா? ஸோ டிசிஎஸ் நிறுவனம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நிட்டாகான் அப்படிங்கிறது ஒரு ஹச்ஆர் மேனேஜரே கிடையாதவங்க. அவங்க ஒன்றும் ரெக்ரூட்மெண்ட்டில் இல்லை. இந்த போக்சோ ரிலேட்டடான டீமில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆனது அதை அவங்க ஹேண்டில் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க ஆள் சேர்ப்புக்கு பொறுப்பானவரும் அல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தவன் அதே இடத்துல வேலை பார்க்குறான், அவன் ரெக்ரூட்மெண்ட் மேனேஜராக ஆயிடுறான். அவன் காலேஜில் படிக்கக்கூடிய பொண்ணையே வந்து இவன் செலக்ட் பண்ணி அதற்கு பிறகு அந்த பொண்ணை ஏமாற்றி என்னென்ன செய்வாங்களோ எல்லாமே செஞ்சுட்டு அந்த பிள்ளையை வந்து நட்டாத்தில் விட்டுறான். இது மாதிரியான பிரச்சனைகள். அதற்கு பிறகு அது இன்னொரு நண்பனுக்கு தெரிய வருது, அவனும் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறான். கடைசியில் அது மதமாற்றம் ரிலேட்டடான விஷயமாகவும் மாறுது அப்படிங்கிறது தான் பதிவாகி இருக்கக்கூடிய புகார். இப்படி டிசிஎஸ் நிறுவனத்தை சார்ந்து வெவ்வேறு பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு தான் யாரெல்லாம் அந்த டீமு யாருக்காக அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கே தவிர அது இன்னும் முடியலை. நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. புதிதாக ஒரு பிரச்சனையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க, தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற விஷயம்.
அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சூஸ் பண்ணுறது, அப்போது தொகுதிகளை வந்து மறுசீரமைக்கிறது அப்படின்னு மக்கள் தொகை அடிப்படையில் இதை செய்யும்போது மக்கள் தொகையை சரியாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய குற்றச்சாட்டு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது. 545 சீட் அப்படிங்கிறது 810 மாற்றுவதில் இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில், லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். பட் இந்த சுச்சுவேஷனை வேறு மாதிரி பிஜேபி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், அந்த ரிசர்வேஷன் பில்லில் 33% அப்படிங்கிறத கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை இப்போ நாங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரோன்னு பாஜக சொல்கிறாங்க. ஏன் இப்போ நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்னா, சட்டங்கள் மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இந்தியாவில் இருக்குது. அப்போது ஒரு சட்டத்தை புதுசாக கொண்டு வர்றீங்க, அந்த சட்டத்தை அதே சட்டம் இல்லை வேறு ஒரு சட்டத்தை திருத்தவும் செய்கிறீங்க. அப்போது புதிதாக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டம் இன்னொரு பக்கம் அந்த சட்டத்தை திருத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டையுமே ஒரே நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயம். இதை பாஜக வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. இது தொடர்பாக பிரியங்கா காந்தி அவர்கள் காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, 2023 பழைய மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இருக்குது, அதை அப்படியே கொண்டு வாங்க, தொகுதி மறுவரையறை எதுவுமே இல்லாமல் அதை கொண்டு வாங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இது தொடர்பாக அவங்க பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போது இங்கே பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது, அதனால் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய பிரச்சாரத்துக்கு முடிவு கட்டப்படுது. இன்னொரு புறம் திமுக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிச்சிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறை இது எதுவுமே இல்லாமல் உடனடியாக நீ பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொண்டு வாங்க. ரைட்டா? அப்போது ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்த கொண்டு வராங்க. இது திமுக மாநிலங்களவையில் கொண்டு வருது. மக்களவையில் பெரிய மெஜாரிட்டி நமக்கு கிடையாது. அப்போது 2 அவையிலையுமே நிறைவேறிச்சுனா தான் அங்கே சட்டமாக்க முடியும். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்றாங்க, மக்களவையில் பாஜகவுக்கு தான் அங்கீகாரம் இருக்குது. பாஜக உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இந்த ப்ரைவேட் மெம்பர் பில்லை ஆதரிக்கட்டும் அப்படிங்கிறது தான் இப்போ டிஎம்கே முன்வைக்கக்கூடிய விஷயம். இந்த பில் தொடர்பான விவாதங்கள் அடுத்த கட்டமாக நகர்வுக்கு உள்ளாகும். அடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எதிரொலிக்குமா அப்படின்னா, இது பற்றிய புரிதல் அப்படிங்கிறதே இன்ன வரைக்கும் மக்களுக்கு ஊட்டப்படவே இல்லை. தொடர்ச்சியாக டிஸ்கஷன் இருந்தாலும் கூட மக்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது இந்த தொகுதி மறுவரையறை ரிலேட்டடான விஷயங்கள்லையும் உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் தொடர்பான விவகாரங்கள்லையும் இன்னமும் சரியாக போய் சேரலை அப்படிங்கிற ஒரு பொதுவான பார்வையும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எட்டி பிடிக்க எத்தனையோ உயரங்கள் இருக்கலாம், இது ஒரு தனி மனிதனின் சமுதாய சமத்துவ கனவு. எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும். அனுபவ அறிவு பகிரப்படும் நாள் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிறு காலை 9 மணி முதல் 12 மணி வரை சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் நியூஸ் ரீடிங் ட்ரைனிங் இன் மாதவரம், சென்னை. அடுத்து என்ன படிக்கலாம்? கனவு மெய்ப்பட. ரிஜிஸ்டர் நாவ் 94493594. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.